ஓம் சரவணபவ. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முயற்சிகள் செய்வோம். ஆனா எல்லாமே கடைசி நேரத்துல கை நழுவி போகும். தொழில்ல நஷ்டம், வேலை கிடைக்காத கவலை, தீராத கடன் தொல்லை, கல்யாணத்துல தடை, இல்லனா வீட்ல எப்பவும் ஒரு மனக்கசப்பு. இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள வாட்டி வதைக்குதா? அப்பனே முருகா, நீதாம்பா என்ன காப்பாத்தணும்னு மனமுருகி வேண்டவங்களுக்கு கண்கண்ட தெய்வமா வந்து நிக்கக்கூடியவர்தான் நம்ம கலியுக வரதன் முருகப்பெருமான். இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த முருகப்பெருமானின் முழு அருளையும் பெற்று நீங்க தொட்ட காரியமெல்லாம் துலங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி ஒன்னை மட்டுமே குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாட்டை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் வெற்றிலை தீபம். இந்த தீபத்தை எந்த நாள்ல ஏற்றணும், எப்படி ஏற்றணும், இதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத முழுசா தெளிவா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல்ல நாம ஏன் வெற்றிலையில தீபம் ஏற்றணும்னு தெரிஞ்சுக்கணும். வெற்றி பிளஸ் இலை ஈக்குவல் டு வெற்றிலை. எந்த ஒரு சுபகாரியம் பண்ணாலும் நாம முதல்ல வைக்கிறது வெற்றிலை பாக்குதான். ஏன்னா வெற்றிலை அப்படிங்கிறது மும்மூர்த்திகளும் வாசம் செய்யும் ஒரு புனிதமான இலை. அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுக்கு பிடித்த எண் 6, ஆறுமுகம். அதனால 6 வெற்றிலைகளை வைத்து 6 அகல் விளக்குகள் ஏற்றும் போது அது ஆற்றுப்படை வீடுகளில் இருக்கும் முருகனையே நம்ம வீட்டுக்கு அழைப்பதற்கு சமம். இந்த தீபத்தை ஏற்றும் போது உங்க வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி பிறக்கும். இந்த வெற்றிலை தீபம் ஏற்ற நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நோட் பண்ணிக்கோங்க. 6 வெற்றிலைகள், காம்பு நுனி கிள்ளாத முழுமையான வெற்றிலையாக இருக்க வேண்டும். ஓட்டை விரிசல் இருக்கக்கூடாது. 6 மண் அகல் விளக்குகள், புதியதாகவோ அல்லது சுத்தமாக கழுவியதாகவோ இருக்கட்டும். பஞ்சுத்திரி மற்றும் சுத்தமான பசுநெய் அல்லது நல்லெண்ணெய். முருகனுக்கு பிடித்த செவ்வரளி பூக்கள் அல்லது வாசனையுள்ள மலர்கள். மஞ்சள், குங்குமம் மற்றும் ஒரு பித்தளை அல்லது செம்பு தாம்பாள தட்டு. சரி, இப்போ தீபத்தை எப்படி ஏற்றணும்னு பார்க்கலாம். படி 1. முதல்ல உங்க பூஜை அறைய சுத்தமா மெழுகி பச்சரிசி மாவால ஒரு அழகான கோலம் போட்டுக்கோங்க. படி 2. ஒரு பித்தளை தாம்பாள தட்டையோ அல்லது வாழை இலையையோ எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா மஞ்சள் தண்ணீரை தெளிச்சு சுத்தப்படுத்துங்க. படி 3. நாம எடுத்து வச்சிருக்கிற 6 வெற்றிலைகளையும் நல்லா தண்ணீரால கழுவிட்டு ஒவ்வொரு வெற்றிலையின் நுனியிலும் நடுவிலும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைங்க. படி 4. அந்த தட்டுல இந்த 6 வெற்றிலைகளையும் வட்டமாகவோ அல்லது நேர் வரிசையிலோ வைங்க. வெற்றிலையோட நுனி பகுதி சுவாமி படத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். படி 5. இப்போ ஒவ்வொரு வெற்றிலையின் மேலையும் ஒரு அகல் விளக்க வைங்க. விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிங்க. படி 6. விளக்குல சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 2 பஞ்சு திரிகளை ஒன்னா முறுக்கி போட்டு தீபம் ஏற்றுங்க. முருகனோட முகத்தை பார்த்து உங்க கோரிக்கைய மனசுக்குள்ள முழு நம்பிக்கையோட சொல்லி இந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த தீபத்தை எப்ப ஏற்றணும்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். முருகனுக்கு உகந்த நாட்களான செவ்வாய்க்கிழமை, ராகு காலம், யமகண்டம் தவிர்த்து கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாட்கள், சஷ்டி திதி நாட்கள் அல்லது வைகாசி விசாகம், தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்கள்ல இந்த தீபத்தை ஏற்றலாம். காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் ஏற்றலாம் அல்லது மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் ஏற்றலாம். தீபம் ஏற்றிய பிறகு அங்கே உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். படிக்க நேரம் இல்லாதவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை மனதார சொல்லுங்க. அன்னிக்கு ஒரு நாள் கண்டிப்பா அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்கணும். இந்த தீபத்தை தொடர்ந்து ஒரு 6 செவ்வாய்க்கிழமை அல்லது 6 கிருத்திகை ஏற்றி பாருங்க. நீங்க எந்த கோரிக்கைய நினைச்சு இந்த தீபம் ஏற்றினீங்களோ அந்த முடிச்சுகளை முருகப்பெருமான் தானாகவே அவிழ்த்து விடுவார். நீண்ட நாட்களா தள்ளி போன திருமணம் கைகூடும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதை அடைப்பதற்கான வழிய அந்த வேலவன் காட்டுவான். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒற்றுமை அதிகரிக்கும். நம்பிக்கையோட முழு பக்தியோட செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றிகள் மட்டுமே குவியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற கமெண்ட்ல ஓம் முருகா அல்லது அரோகரான்னு பதிவு பண்ணுங்க.
உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பயனடையட்டும். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.